கம் பேக் டு த ஸ்கிரிப்சர். அதற்கு நாம் திரும்பணும். காரணம் என்னவென்று சொன்னால், பாரம்பரியங்கள், முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்ததான இந்த பக்தி முறை என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு வெளிப்பிரகாரமான பக்தியை வளர்க்கின்றது. வெளிப்பிரகாரமான பக்தின்னு சொன்னால், பைபிள் படித்தா ஒரு ஆசீர்வாதம், சர்ச்சுக்கு போனால் ஒரு ஆசீர்வாதம், உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டா ஒரு ஆசீர்வாதம், தொடர்ந்து கூட்டங்களில் கலந்து கொண்டா ஒரு ஆசீர்வாதம், சுய கட்டுப்பாடு பண்ண ஆசீர்வாதம், நான் வழக்கமாக சாப்பிடுகிற கரிமீன் சாப்பிடலன்னா ஆசீர்வாதம். இந்த மாதிரி சிந்திக்க வைக்கிறது. பரிசுத்த வேதாகமம் கொடுக்கிற பக்தியோ அனுபவங்களை உருவாக்குறது. They are giving us a true spiritual experiences. அது நம்மை பரிசுத்தமாக்குறது, அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது, அது நம்மிடத்தில் நல்ல சுபாவங்களை உருவாக்குறது, அது கனி கொடுக்க வைக்கிறது. சிலர் வாதிடுவாங்க, ஏங்க இந்த 40 நாள் லண்டன் டேஸில் எவ்வளவோ நம்மளை தற்பரிசோதனை செய்து பார்க்குற வாய்ப்பு இருக்குது, நம்மளை செல்ஃப் எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம், அதில் எவ்வளவோ சீர் செய்கிறது, இதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் 40 நாள் லெந்து காலங்களை தொடர்ந்து அனுபவித்து கொண்டிருக்கிற எத்தனை பேர் நாம் நம்மை தற்பரிசோதனை செய்து நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்கமான மாற்றங்களை கண்டு கொண்டிருக்கிறோம்? நம்ம எத்தனை பேரால் கூற முடியும், இந்த லெந்து காலங்களில் என்னை தற்பரிசோதனை செய்து என்னிடத்தில் ஒரு குறைவுகளை கண்டுகொண்டேன், தேவனுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற இடைவெளியை கண்டுகொண்டேன், தேவனுக்கு உகந்ததால் அல்லது என்றதை கண்டுகொண்டேன், தேவனுக்கு முன்பாக எப்படி வாழும் அறிந்து கொண்டேன், எனவே என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டது என்று நம்ம எத்தனை பேர் சொல்ல முடியும்? காரணம் என்னவென்றால், பாரம்பரியங்கள் கற்றுக் கொடுத்தவைகளை நாம் தொடர்ந்து செய்யும்படியான ஒரு அடிமைத்தனமை துரத்துகிறது. நம்ம ஏதோ ஒரு பாண்டேஜுக்குள்ளே இருக்கிறோம், அதை செய்யாமல் இருக்க முடியலை. செய்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு தெரியலை. நம்ம எந்த அளவுக்கு அதனால் பீஸ் என்ஜாய் பண்ண, எந்த அளவுக்கு நமக்கு சந்தோஷம் என்ஜாய் பண்ணுறோம், எந்த அளவுக்கு பிளஸ்ஸிங் வருது நமக்கு தெரியலை. ஆனால் இதை விடவும் முடியலை. ஆனால் பரிசுத்த வேதாகமம் கூறுகின்றதான பக்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக உங்களை கொண்டு செல்லுகிறது. வேதாகமம் கூறுகிற பக்தி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவன் என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் சொல்லி அவரோடு இணைக்கின்றது. பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற பக்தி இயேசு கிறிஸ்துவை மெய்யான திராட்சை செடியாக காண்பித்து அவரோடு இணைந்து கொள்ளும்படி அழைக்கிறது. அந்த இணைப்புக்குள்ளே நீங்கள் வருகிற பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது, உங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றம் பெறுகிறது, உங்களுடைய எண்ணங்கள் மாற்றம் பெறுகிறது, உங்களுடைய சுபாவங்கள் மாற்றம் பெறுகிறது, உங்களுடைய உறவு முறைகள் மாற்றம் பெறுகிறது, உங்களுடைய செயல்முறைகள் மாற்றம் பெறுகிறது. You will have the transformation. எனவே இந்த கடமை பக்திகளை விட்டு வெளியே வருவோம், இந்த அடிமைத்தன பக்தியை விட்டு வெளியே வருவோம். நிறைய பக்திக்காரிகள் நமக்கு எந்த நன்மை செய்யலை, நத்திங் தே ஆர் டூயிங், நோ குட் திங்ஸ். ஆனால் நம்மளால் செய்யாமல் இருக்கவே முடியலை. நிறைய விஷயங்களை நம்மளால் என்ன பண்ண முடியலை, விடவே முடியலை. நான் விட்டு விடுவதற்கு சொல்லவில்லை, இதை விட அருமையாக இருக்கிறத பற்றி கொள்வதற்காக நான் சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, இந்த பாரம்பரியங்கள் உருவாக்கி கொடுத்ததான பக்தி முறை என்ன செய்யணும்னா, இந்த செயல்களை செய்கிறதுல ஒரு நம்பிக்கை உருவாக்கு. நான் ரெகுலராக சர்ச்சுக்கு போனால் ஆண்டவர் அதை பார்த்து என்ன பண்ணுவார், என்னை ஆசீர்வதிப்பார். நான் ஜெப கூட்டத்தில் தொடர்ந்து கலந்து கொண்டா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் பைபிள் படிக்கிறத பார்த்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் உபவாசம் இருக்கிறத பார்த்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் கரிமீன் சாப்பிடாம இருக்கிறத பார்த்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் முகச்சவரம் செய்யாமல் இருக்கிறத பார்த்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நான் இந்த காலகட்டத்தில் உல்லாசமாக சுகபோகமாக எதையும் செய்யாமல் இருக்கிறத பார்த்தா ஆசீர்வார். ஆனால் இதே பைபிள் சொல்லவே இல்லை. கோயிலுக்கு வந்து ஆசீர்வதிப்பேன், பைபிள் படித்து ஆசீர்வதிப்பேன், ஜெபம் பண்ண ஆசீர்வதிப்பேன், நீ சர்ச்சுக்கு போன ஆசீர்வதிப்பேன் சொல்லவே இல்லை. ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது என்றால், எபேசியர் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் கிறிஸ்துவுக்குள் சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆசீர்வாதம் எங்கே இருக்கிறது? தட் இஸ் இன் கிரைஸ்ட். நம்ம நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்தால் உபவாசம் இருக்கிறது நல்லது. ஆனால் அதனுடைய பெனிஃபிட்டை நீங்கள் தனியாக என்ன செய்யணும், அசர்டன் பண்ணணும், அதை ஐடென்டிஃபை பண்ணணும். இது எப்படி நமக்கு பெனிஃபிட் இருக்குது, நம்ம வழக்கமாக சாப்பிட்ருக்கிறது சாப்பிடாதபடிக்கு நம்மளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுகிற பொழுது நம்முடைய ஸ்பிரிட்டை நல்ல விதமாக கொண்டு வர முடிகிறது, ஆண்டவருடைய காரியங்கள் அதிகமாக ஈடுபட முடியும். அந்த கோணத்தில் பார்க்கணும். அப்படி நிறைய பேர் என்ன பார்க்குறோம், நான் ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்தால் 3 நாள் உபவாசம் இருந்தால் அதை பார்த்து உடனே ஆண்டவர் சாங்ஷன் பண்ணுவார். நல்லதை இல்லை, நீங்கள் உபவாசம் இருக்கிறத பார்த்துட்டு ஒரு சாங்ஷனும் பண்ண மாட்டார். ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுறது எதுக்கு? நான் ஜெபம் பண்ணால் உடனே என்ன பக்தியா ஜெபம் பண்ணுறான், என்ன பக்தியா இந்த அம்மா ஜெபம் பண்ணுறான், அப்படி பார்த்துட்டு உடனே பிளஸ்ஸிங்கை தூதன் வழியாக அனுப்ப நினைக்கிறோம். இல்லை, கிறிஸ்தவ மக்கள் முதல்ல நிறைய ஒரு ராங் பிலீஃப்ஸ் இருக்குது. இந்த பாண்டேஜஸ் எல்லாம் நீங்கள்னா நமக்கு ஆசீர்வாதமே கிடையாது. ஜெபம் பண்ணுறதை பார்த்து இல்லை. ஏன்னா ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் என்ன சொல்லுகிறார் சொன்னால், நீங்கள் இனிமேல்
even though you say long prayers, I am not going to listen. நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் என்ன செய்ய மாட்டேன், கேட்கவே மாட்டேன். அப்போ ஜெபம் பண்ணுகிற பக்தியை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். பட் God says I won't listen. ஒரு காலகட்டத்தில் எரேமியா என்று சொல்லப்படுகிற ஒரு தீர்க்கதரிசி தேவனை நோக்கி அந்த நாட்டு ஜனங்களுக்காக, அவர்களுடைய துன்பங்கள் நீங்குவதற்காக, அவருடைய பாடுகள் அகலுவதற்காக, அவர்களுக்கு வருகிற ஆபத்துகள் நீங்குவதற்காக he was praying like anything. ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கிறான். ஆண்டவர்கள் கூப்பிட்டாருங்க, வா என்ன சமாச்சாரம் ஆண்டவரே சொல்லுங்க. இனிமேப்பட்டு என்ன பண்ணக்கூடாது, do not pray for these people. இந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணாத, ஜெபம் பண்ணாத. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அத்தியாயத்துடைய 16ஆம் வசனத்தை வீட்டுக்கு சென்று வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 14ஆம் அத்தியாயத்துடைய 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 11ஆம் அத்தியாயத்துடைய 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்காக பிரேயர் பண்ணாத. இன்னைக்கு எந்த ஒரு தேவ ஊழியக்காரர் எல்லாருமே ஜெப கூட்டம் நடத்தி, ஜெப இயக்கங்கள் நடத்தி, வாங்க 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 எங்ககிட்ட வந்தால் நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணோம், உங்கள் பிரச்சனைலாம் நீங்களும் சொல்கிறாங்களே. ஏதாவது ஒரு ஊழியக்காரர் உங்களுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்களா? நாங்கள் ஜெபிப்போம், கர்த்தர் உங்களுக்கு உடனே என்ன பண்ணுவார்? ஏன்னா அவர் ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின். நாம் ஜெபம் பண்ணிட்டா உடனே ஆசீர்வாதம் அனுப்பிடுறார். அவர் முடியாது, வேறு பண்ணாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் அப்படி ஒரு மிஷின் செட் பண்ணி வச்சுருக்கார். யார் யார் ப்ரேயர் மீட்டிங் நடத்துவாங்களோ அதை கேட்டுட்டு உடனே என்ன ஆகிடும். அந்த இப்போ நம்ம நிறைய மிஷின்ஸுகளை காசை போட்டால் என்ன ஆகிடும், வெளிநாடுகளில் போயாச்சுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் காசு தான். காசை போட்டால் கூல்ட்ரிங்க்ஸ் வரும், காசை போட்டால் டீ கிடைக்கும், காசை போட்டால் டிக்கெட் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இப்போ இந்தியாவில் நிறைய வந்து போச்சு. இதை மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, பிரார்த்தனை பண்ணிவிட்டால் தேவன் உடனே என்ன பண்ணிடுவார், ஏன்னா மிஷின் செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக தேவன் சொல்லுகிறார், இந்த ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணாதப்பா, நீ பண்ணா டைம் வேஸ்ட்டுப்பா. ஏன்னா நீ பண்ணாலும் நான் அவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த விஷயத்தை ஆண்டவர் எரேமியா சொன்னார். அவன் ஜனங்கள்கிட்ட வந்து சொன்னான், அதை பாருங்க. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 5ஆம் அத்தியாயம் 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களுடைய அக்கிரமங்கள், your own sins, your own transgressions, your own trespasses, they are preventing the blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடுக்கிறது. even though I am praying, God is not listening. அப்போ என்ன, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 59ஆம் அத்தியாயத்தினுடைய முதல் 2 வசனங்கள் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த வசனம். அங்கே பார்க்கும்போது ஏசாயா சொல்கிறான், ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கைகள் குறுகி போய்விடவில்லை, கேட்க கூடாதபடிக்கு காதுகள் மந்தமாகி விடவில்லை. என்ன நடந்து போச்சுது? ஆண்டவரால் ரட்சிக்க முடியுமே, அற்புதம் செய்ய முடியுமே, அதிசயம் செய்ய முடியுமே, வல்லமையான காரியங்கள் செய்ய முடியும், செய்ய வேண்டியதானே, தேவை இருக்கிறதல்லவா? ஆனால் ஆண்டவர் சொல்ல என்னால் செய்ய முடியல. ஏன்? உங்கள் அக்கிரமங்கள் எனக்கும் உங்களுக்கும் இடையிலே, ஆமாம், யுவர் சின்ஸ் தே ஆர் மேக்கிங் சம் செப்பரேஷன் பிட்வீன் யூ அண்ட் மீ. இந்த தடையை நீக்காதபடி நீ எத்தனை உபவாச கூட்டம் போட்டு ஜெபம் பண்ண என்ன, எத்தனை ஜெப கூட்டத்தில் போனா என்ன? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ மக்கள் ஜெப கூட்டங்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெப விளம்பர வியாபாரிகளை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் ஜெப கூட்டத்துக்கு வந்தால் உங்களுக்கு அப்படி ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு விளம்பரம் பண்ணுறவங்களே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதாகம் சொல்கிறத நம்பலை. வேதாகம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 1:3 உங்களுக்கு சுட்டி காட்டினேன். ஒருவர் கிறிஸ்துக்குள் வந்தால் கிறிஸ்துக்குள்ள நீங்கள் தேவனுடைய பிளஸிங்ஸை பார்ப்பீங்க. ரோமர் 8:17 சொல்லுகிறது, பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. நீங்கள் பிள்ளைகளாக வேண்டும், உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ப்ரேயர் மீட்டிங்காக போய் கொண்டிருக்கிறதில்ல. ப்ரேயர் நெட்வொர்க் பின்னால் போகிறதில்ல. கிறிஸ்தவ நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது செய்கிறதுக்காக ப்ரேயர் ஹாலுக்கு போகிறதும் ப்ரேயர் மீட்டிங் போகிறதும் இல்லை. கிறிஸ்தவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு தான் போகணும். இனி நிறைய கிறிஸ்தவங்க எழுப்புதலுக்காக ஜெபிக்க போகிறோம்னா கூடி வராங்க. அங்கே போயிட்டு என்ன தான் கேட்குறாங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், என்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கினது திருப்பி கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டணும். அதுக்கு தான் எழுப்புதல் ஜெபம் பண்ண போகிறவங்களாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? வேதாகம் என்ன சொல்லுகிறதோ அதை குறித்த விழிப்புணர்வு இந்த கிறிஸ்தவ மக்களுக்கு இல்லை. அவர்கள் ஜெப கூட்டங்களை நம்புகிறார்கள், ஜெப கூட்டங்களை நடத்துகிறவர்களை நம்புகிறார்கள், ஜெப பங்காளர் திட்டங்களை நம்புகிறார்கள். ஆசீர்வதிக்கப்படுவதோடு வேதாகம திட்டத்தை நம்பவில்லை. காட்ஸ் பிளான்ங்கிறது ஆல் பிளெஸிங்ஸ் ஆர் இன் கிரைஸ்ட். அந்த கிறிஸ்துவுக்குள் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. என்றைக்கு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து இணைக்கப்படுகிறானோ, now he became the son of God. அவனுக்கு தான் ஆசீர்வாதம். எனவே தான் ரோமர் 8:17 சொல்லுகிறது, பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. ஜெப கூட்டமாக போகிறவள் அல்ல, ஜெப கடிதங்கள் எழுதுகிறவள் அல்ல. இன்னைக்கு எல்லா மினிஸ்ட்ரி ஆர்கனைசேஷனும் விரும்பி கேட்குறான், உங்கள் விண்ணப்பங்களை இந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க, அற்புதம் நடக்கும். கடனா, கஷ்டமா, துன்பமா, துக்கமா, காலில் வலியா, முதுகில் குடைச்சலா, எதுவானாலும் என்ன செய்யுங்க,
எங்களுக்கு எழுதுங்கள். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க, நிறைய ஜெப திட்டங்கள் நடத்துகிறவங்க தான் ஜனங்கள் ஆண்டவரிடத்துல போக முடியாத தடைகளாக இருக்கிறாங்க. எல்லாம் எங்ககிட்ட வாங்க வந்துகிட்டே இருங்க. ஏன்னா ஜனங்கள் அவர்களை தான் நம்புறாங்க, அவர்களுடைய வல்லமையை நம்புறாங்க. ஜனங்களுக்காக தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும், கிறிஸ்துவுடைய ஐக்கியத்தில் வர வேண்டும். அப்பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த உண்மையான வழியை மக்கள் அறியாதபடிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, ஜெபிக்கிறதுனால் அல்ல, ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக ஏற்றதாக இருக்க வேண்டும். ரட்சிக்க கூடாதபடிக்கு கைகள் குறுகி இருக்கவில்லை, கேட்க கூடாதபடிக்கு காதுகள் மந்தமாகி விடவில்லை. தேவனுக்கு நமக்கும் இடையில நம்முடைய வாழ்க்கை சரியில்லை, நம்முடைய சுபாவங்கள் சரியில்லை, நம்முடைய பண்புகள் சரியில்லை, நம்முடைய நடத்தைகள் சரியில்லை, நம்முடைய செயல்கள் சரியில்லை, நம்முடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை. பார்க்கக்கூடாதவர்களை பார்த்து கொண்டு, கேட்கக்கூடாதவர்களை கேட்டுக்கொண்டு, பழகக்கூடாதவர்களை பழகிக்கொண்டு, செய்யக்கூடாத செய்து கொண்டு, எந்தெந்த சுபாவப்படி வாழக்கூடாது அந்த சுபாவப்படி வாழ்ந்து கொண்டு நாம் ஜெப தலைவர்களையும் ஜெப கூட்டங்களையும் நம்பி இருப்போம் என்று சொன்னால் that's a foolishness, that's a prejudice, superstition, மூட நம்பிக்கை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஜெபம் பண்றதுனால மட்டுமே நான் என்ன பண்ணிட முடியாது, உங்களை ஆசீர்வித்து விட முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் நாம் என்ன பண்ணணும், லெந்து காலங்களில் நடைபெறுகிற அத்தனை கூட்டங்களை கலந்து கொண்டா ஒரு ஆசீர்வாதம், லெந்து காலங்களிலே நாம் சுய வெறுப்புகளை உட்படுத்தின ஆசீர்வாதம், இதெல்லாம் பார்த்தல்ல, கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. சுய பரிசோதனை செய்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிப்பின் அனுபவத்துக்கு வந்த நிச்சயத்தை பெற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறபடி ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் யாராக இருக்கிறான், புதிய சிருஷ்டியா இருக்கிறான். கலாத்தியர் 4:6-7 வாசித்து பாருங்கள். நோ லாங்கர் யூ ஆர் த ஸ்லேவ், யூ ஆர் த சில்ட்ரன். நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. பிள்ளைகள் என்கிற உரிமையை பயன்படுத்துங்கள். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறத பைபிள் சொல்லுகிறது. ஏதோ ஒன்றை செய்கிறதுனால அல்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ அவரோடு நாம் இணைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவரை அப்பாவென்று அழைக்கின்ற ஒரு நிலைமைக்கு, அவருடைய பிள்ளைகளாக வாழ்கிற நிலைமைக்கு நாம் செல்ல வேண்டும். அப்பொழுது அவருடைய கிருபையினால நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். பாரம்பரியம் சார்ந்த பக்திகள் அந்த பக்தியான காரியங்களை செய்வதின் மேல் நம்பிக்கை வைக்கிறது. பரிசுத்தமான வேதாகமம் சொல்லுகிற பக்தியோ நமக்கு அனுபவங்களை உருவாக்குறது. பிகாஸ் ஆஃப் தட் God is well pleased. விளைவுகளை உருவாக்க வேண்டும். இன்றைக்கு நாம் ஆராய்ச்சி பார்ப்போம். யாரும் ஹர்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடாது. நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 30 நாள் நீங்கள் செய்தி கேட்டிருக்கிறீங்க. 30 நாள் செய்தி கேட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஆராய்ச்சி பண்ணணும். இன்னும் நமக்கு 1 or 2 days தான் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. 30 நாள் கேட்டு என்ன நடந்திருக்கிறது, கேட்டு நடக்கலைன்னா இன்றைக்கி என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். இன்னொரு பிரசங்கம் கேட்க வரதுக்கு முன்னாடி இதுவரையிலும் கேட்ட பிரசங்கம், ஆமாம், ஒருத்தர் நல்லா தான் சாப்பிட்றா, டெய்லி சாப்பிடல, ஒரு குறைவும் கிடையாது. ஒருத்தர் சொல்கிறார், டவார் என்ன மாதிரி எவன் சாப்பிட முடியும், என்னென்ன ஐட்டம் சாப்பிடணும் தெரியுமா, என்ன மாதிரிப்பட்ட பழம் சாப்பிட்றேன், என்ன மாதிரிப்பட்ட ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்றேன், என்ன மாதிரிப்பட்ட நல்ல குவாலிட்டி ஃபுட்டு சாப்பிடணும் தெரியுமா, என்ன மாதிரி ஒரு வயலும் சாப்பிட முடியாது அப்படின்னு. ஆனால் உட்காந்தா அந்த மனுஷன் எழும்புறதுக்கு யாராவது கை கொடுக்க வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல 4 எட்டு நடக்க முடியலை. பக்கத்து வீதியில் போய் ஒரு பொருள் வாங்கிட்டு சொன்னால் முடியலை. உட்காந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டே கிடக்கிறாரு. கேட்டால் என்ன சொல்கிறாரு, நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்றேன், என்ன பிரயோஜனம். சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே கிடக்கும். காலையில் பார்த்தா படிச்சுட்டு இருக்கோம், நைட்டில் தூங்காமல் படிச்சுட்டு இருக்கோம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்லாம் சொல்லுவாங்க, எப்பவும் படிக்கிற பிள்ளை, எப்பவும் படிக்கிற பையன். வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்பவும் புஸ்தகம் கையும் தான். உண்மைதான், எப்போவே புஸ்தகம் கை தான். ஆனால் பரீட்சை எழுத போனால் மட்டும் மார்க் வர மாட்டேங்க. ஆசிரியர் சொல்கிறாரு, எப்போவும் அந்த பையன் படிச்சுட்டே இருப்பானே, எப்பவும் அந்த பொண்ணு படிச்சுட்டே இருக்குமே. ஆமாம், வீட்டில் வந்து பார்த்தா எப்போவும் என் பிள்ளை படிச்சுட்டு இருக்குது, எப்படி தான் மார்க் போட்டான்னு தெரியலையே. இரவு பகல் என் பிள்ளை படிச்சுட்டு தான் நான் கண்ணார பார்த்தேனே. என்ன பிரயோஜனம், இரவும் பகலும் படிச்சுட்டே இருக்கிறோம். ஆனால் என்ன செய்யலை, பரீட்சையில் தேர்ற அளவுக்கு ஒன்றும் உள்ளே நடக்கலை. அதுபோல் தொடர்ந்து சர்ச்சுகளுக்கெல்லாம் போகிறோம், கோயிலுக்கெல்லாம் போகிறோம், ஆலயங்களுக்கெல்லாம் போகிறோம். அப்படி இல்லை, இவைகள் மூலமாக இன் விச் வே வி ஆர் பெனிஃபிட்டட், அது நமக்கு எந்த விதமான உணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறவரை பார்க்க வேண்டும். இதில் இன்னொரு பிரச்சனைன்னு சொன்னால், பாரம்பரிய சார்ந்த பக்திக்கும் பரிசுத்த வேதாகமும் கொடுக்குற பக்தியோட வித்தியாசம்னு சொன்னால், பாருங்கள், சில பிள்ளைகள் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொன்னால், பசி கொஞ்சம் வந்த உடனே கண்டதையும் வாங்கி சாப்பிட்ருவாங்க. அப்படி தானே, சாக்லேட்டை சாப்பிட்ருவாங்க, ஐஸ்கிரீமை சாப்பிட்ருவாங்க, ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ருவாங்க, எதெல்லாம் பெஸ்ட்டு கிடையாது சாப்பிட்ருவாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், வீட்டில் நல்ல தரமான சாப்பாடு இருந்தால் அந்த சாப்பாடு பிள்ளைகளுக்கு போகாது. இது பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் அப்ளை ஆகும். நம்ம இந்த அலுவலகத்துக்கு வேலைக்கெல்லாம் போகிற பெரிய ஆளுகள் இருக்கிறாங்களே, நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய் நல்லா சாப்பிட்டு வந்துடுவாங்க.
சாப்பிட்டு வந்து வீட்டம்மா என்ன பண்ணிடுவாங்க, அவருக்காக பார்த்து 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 செஞ்சு சமைச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இவர் சொல்லுவார், எனக்கு நீங்கள் சாப்பிட்ற மூடே இல்லைம்மா, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுரு, வேண்டாம். என்னமோ தெரில, எனக்கு ரொம்ப டல்லாக இருக்குது, வயிறு அப்படியே மத்தியானம் சாப்பிட்டது அப்படி இருக்குது. இல்லை, மத்தியானம் சாப்பிட்டதெல்லாம் போயிடுச்சு. சாயங்காலம் ஆள் வந்து என்ன பண்ணிட்டாரு, நல்ல ஏதோ ஒரு கடையில் போய் புடின்னு பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. அதனால் இந்த அம்மா வந்து ரொம்ப பிரயாசப்பட்டு செஞ்சு வச்ச ஃபுட்டை என்ன செய்யலை, அவரை சாப்பிட முடியல. இது போல தான் பாரம்பரிய பக்தி என்ன பண்ணிடுன்னு சொன்னால், ஒரு தரமான உணவை உண்ண விடாதபடிக்கு தரம் குறைந்த ஒரு உணவை கொடுத்து பசியை அழிச்சு விடுது. இன்றைக்கி இது போன்ற பாரம்பரிய சார்ந்த நிறைய பக்திகளை பின்பற்றுகிற மக்களுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம்ங்கிற விழிப்புணர்வு அழிந்து போய்விட்டது. அவங்க எப்போ பார்த்தாலும் நான் எப்பவும் பைபிள் படித்து தானே இருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், சர்ச்சுக்கு போயிட்டு தானே இருக்கிறேன், தான தர்மம் பண்ணிட்டு தானே இருக்கிறேன், நான் என்ன தப்பு பண்ணுறேன், இதைத்தான் பார்க்குறாங்களே ஒழிய அவங்களுடைய ஆவியில், அவங்களுடைய மனதில், அவங்களுடைய இருதயத்தில் எந்த அளவிற்கு தேவ உறவோடு வாழுகிறோம், தேவ ஐக்கியத்தோடு வாழுகிறோம், தேவனுக்கு என்ற சிந்தையோடு வாழுகிறோம் என்பதை அவர்கள் சிந்திக்க முடியவில்லை. தரங்கெட்ட உணவுகளை உண்டுவிட்டால் மந்தமாகிவிடும் வயிறு. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் வேதாகமம் கூறுகின்ற உணவை விட்டுவிட்டு மனிதர்கள் சொல்லுகின்ற பாரம்பரிய உணவுகளை உண்டு 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 பரிசுத்தமான வேதாகமம் சொல்லுகிற நல்ல உணவை உண்ண முடியாதபடிக்கு மந்தமாகிவிட்டார்கள். அதனால தான் இன்றைக்கி தரமான செய்திகளை கொடுத்தா வந்து கேட்குறதுக்கு இல்லை. இப்போ நம்ம கிறிஸ்தவ மக்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா, காட்னா யார் தெரியுமா, காட்னா யார்? இப்போது நம்ம வந்து கடவுளை பற்றி சொல்கிறோம். கடவுள் யார்? பரிசுத்தமானவர், கடவுள் நீதி உள்ளவர், கடவுள் வந்து உண்மை உள்ளவர், கடவுள் சத்தியம் உள்ளவர், அவர் வந்து நியாயம் இருக்கிறவர், அப்படி சொல்லி கடவுளை ஆசீர்வதிக்கிறவன்னு சொல்கிறோம். ஆசீர்வதிக்கிற தேவன், நீதி செய்கிற தேவன், பரிசுத்தமான தேவன், உண்மை உள்ள தேவன், நியாயம் இருக்கிற தேவன், இப்படியெல்லாம் தேவனை குறித்து we have right knowledge. ஆனால் அந்த தேவனிடத்தில் நாம் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்னது? ஆசீர்வாதம். ஏன்? நீதியின் தேவன் என்று அறிந்திருக்கிறோம்ல, அந்த நீதியின் தேவன் தானே மத்தேயு 6:33 சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடு. நான் என்ன தேடுறேன்? ஐ நோ தட் ஹி இஸ் த பிளெஸிங் காட். அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், காட் ஹூ பிளெஸஸ். இப்போ நீதியின் தேவனை அறிந்திருக்கிறோம், நியாய தீர்ப்பின் தேவனை அறிந்திருக்கிறோம், ஆனால் நான் ஆசீர்வதிக்கிற தேவனை தான் தேடுகிறேன். இன்றைக்கி பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களுக்கு காடுன்னா யார்? வேற யாரும் கிடையாது, ஆசீர்வதிக்கிறவர். யாக்கோபை ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம், கிறிஸ்தவர்களை ஆசீர்வதிப்பதே இயேசுநாதருக்கு பிரியம் அப்படி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அவருடைய நீதியை நீங்கள் நினைக்கல, அவருடைய பரிசுத்தத்தை நீங்கள் நினைக்கல, அவருடைய உண்மையை நீங்கள் நினைக்கல, அவருடைய சத்தியத்தை நீங்கள் நினைக்கல, அவருக்கு பிரியமாக வாழணும் இல்லைன்னா நியாயம் தீர்ப்பாதில் நினைக்கல. அப்படி நினைக்கும் பொழுது அவரை ஆசீர்வதிக்கிற தேவன் காலில் எழுந்தவன கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் ஆசீர்வாதமான ஒரு செய்தியை கேட்க விரும்புகிறாரே ஒழிய வாழ்க்கையை அலசி பார்க்கிற ஒரு வார்த்தை கேட்கறதில்ல. அதனால தான் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர் காரில் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் இவ்விதமாக உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இன்றைக்கு உடைய கஷ்டமெல்லாம் நீங்கள் போகிறது, உங்களுடைய பொருளாதார பிரச்சனை நீங்கள் போகிறது. ஆண்டவர் ஆசீர்வதிப்பு வாக்கு கொடுத்தார், இவருக்கு வாக்கு கொடுத்துட்டார். அவர் அதை பண்ணி என்ன பண்ணுறார், காலையில் ஒரு மெசேஜ் போடுறார், இதை ஒரு படிக்கிறார், ஓஹோ ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு இதை செய்ய போகிறார். இந்த விதமாக கேட்டு கேட்டு இந்த பாலைவனத்தில் பயணம் பண்ணுறவன் என்ன பண்ணுவானா, போயிட்டே இருக்கிறவள எங்கடா கொஞ்சம் தண்ணி கிடைக்கும்னு பார்க்க போகிறவள தூரத்தில் பார்த்தா நீரோட மாதிரி தெரியுமா, அது என்னது, காணல் நீர். அவன் பார்த்து பார்த்து போயிட்டே இருப்பான், போயிட்டே இருக்க வேண்டியதான், அது முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சன்செட் ஆகிறது வரைக்கும், அந்த வெயில் இருக்கிற வரைக்கும். ஏன்னா அது தண்ணீரே கிடையாது, அது தண்ணீர் போல தோற்றமலை காணலி. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ ஊழியக்காரங்க மாதம் திறந்தவுடனே வாக்குத்தத்தம், இந்த மாதம் இவ்விதமாக உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார், இந்த வருடம் இவ்விதமாக உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஜனவரி 1 சொன்னார், இந்த வருடம் ஆண்டவர் விவிதமாக உன்னை எல்லா விதத்திலும் இரட்டத்தனையாக ஆசீர்வதிக்கப் போகிறார். அப்புறம் எதுக்கியா ஜனவரி 1 இன்னொரு வாக்குத்தத்தம்? இந்த வருஷத்துக்கு ஃபுல்லாக தானே கொடுக்குறாரு. நம்ம ஒரு ஏர்டெல்லில் போயிட்டு நம்ம ஃபோனுக்கு ரீசார்ஜ் போட்டால் கூட அவன் 28 days 55 days 280 daysன்னு கொடுக்குறான்ல. அப்போ ரீசார்ஜ் வேல்யூ இருக்குது தானே. வருஷ துவக்கத்தில் இந்த வருஷம் ஆண்டவர் விதமாக உங்களுக்கு செய்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த மாத வாக்குத்தத்தம், பிப்ரவரி மாத வாக்குத்தத்தம், மார்ச் மாத வாக்குத்தத்தம் இல்லை, நம்ம மக்களை ஏமாத்துறது. ஏன்னா நம்ம மக்கள் காணநீரை பார்த்து பார்த்து ஆசீர்வதிப்பார், இன்று ஆசீர்வதிப்பார், இந்த வாரம் ஆசீர்வதிப்பார், இந்த மாதம் ஆசீர்வார், இப்படியே ஆசீர்வதிப்பார் சொல்லி கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிருவாங்க. நம்ம ஊழியக்காரங்க அந்த காலத்தில் எங்கள் அப்பா ஒரு ஆடு வளர்த்தார். எங்கள் சின்ன வயசில் இந்த ஆடை குளிக்கிறதுக்கு ஒரு ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போல அது வரவே வராது. என்ன பண்ணுவார் தெரியுமா, ஒரு மரக்கிளையை அங்கே அதை வெட்டி கொண்டு வந்து என்கிட்ட சொல்லுவார், இதை பிடிச்சிட்டு முன்னால் போகும்பார். இந்த ஆடு வந்துகிட்டே இருக்கும்.
அவர் குளிப்பாட்டுவார். அப்புறம் என் பின்னால் அவர் வீடு வரது வரைக்கும் என்ன செய்ய மாட்டார். இது பாவம். இதை பார்த்து நடக்கும். இது எதுக்கு இதை கையில் வச்சிருக்கிறது? அது கொடுக்கறதுக்கு இல்லை, இதை வரவழைக்கிறதுக்கு. அதை மாதிரி நிறைய கிறிஸ்தவங்க இந்த மாதிரி தான் அந்த கிளையை பார்த்து நடக்கிறது மாதிரி. இந்த வாரம் சோர்ந்து போகாதே மகனே, சோர்ந்து போகாதே மகளே, கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருவார். அப்படியே மிஸ் ஆனாலும் யூ வில் பி இன் ஹெவன். நிரந்தர ஆசீர்வாதம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே, இவர்கள் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. எந்தவோ ஒரு காலகட்டத்தில் நான் கேட்ட ஒரு பாட்டு. நம்ம கிறிஸ்தவங்க நிலைமை அதுதான். பைபிள் சொல்லுது, ரட்சிக்கப்படு, மனம் திரும்பு, கர்த்தருடைய பிள்ளையாக மாறு, அப்பா பிதாவின் கூப்பிடு, அவருக்குள்ள உனக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்குது, உன்னுடைய மனதில் இருக்கிறத அவர்கிட்ட பேசு, உனக்கு தேவையில்லை அவர்கிட்ட சொல்லு. தம்முடைய ஒரே பேரான குமாரனையை நமக்காக ஒப்பு கொடுத்தவர் மற்றவர்களை தராதிருப்பது எப்படி? ரோமர் 8:32 அப்போஸ்தலன் பவுல் சொல்லுவான். நாம் இதையெல்லாம் விட்டு எந்த ஊழியக்கார்ட்ட போனால் அவர் யார்கிட்ட பவர் இருக்குது? நிறைய மதங்களில் பார்த்தீங்கன்னா பவர் இருக்கிற கோயில் பார்த்து போவாங்க, பவர் இருக்கிற சாமியார் பார்த்து போவாங்க. நம்ம கிறிஸ்தவ மக்கள் அப்படி தான். யாருக்கிட்ட வரம் வல்லம் அதிகமாக இருக்குது, யார் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க, பாப்புலராக இருக்கிறாங்க, அதை மாதிரி போயிட்டுருக்கிறாங்க. இருக்கும் இடத்தை விட்டுட்டு எங்கேயோ போயிட்டுருக்குறாங்க. அருமையானவர்களே, பாரம்பரியங்கள் கொடுக்கிற பக்தி அல்ல, பரிசுத்த வேதாகமும் கொடுக்கிற பக்தி. இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். இந்த தரமான உணவை உண்ணணும்னா தரங்கட்ட உணவை என்ன செய்யணும்? விட வேண்டும். அதுக்காக சாப்பிடாம கிடத்தக்கூடாது, எதையும் விட்டுட்டு வேண்டாம் போயிடக்கூடாது. இதை விட தரமானது அவ்வளோதான். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது என்ன? வசனங்கள் சொன்ன வார்த்தைகள் அதை பின்பற்றுவோம். 3 காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 2 காலங்களில் உண்மையிலேயே நாம் கர்த்தரை தேடி இருக்கிறோம், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான காரியம் செஞ்சுக்கிறோம். 3. 1, பரிசுத்தமாவதற்காக ஆண்டவரை தேடுங்கள். 2வது, பலப்படுவதற்காக ஆண்டவரை தேடுங்கள். 3வது, தேவனால் வழி நடத்தப்படுவதற்காக ஆண்டவரை தேடுங்கள். இதை உங்களுடைய வாழ்க்கையிலே மந்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், ஒவ்வொரு நாளும் என்னை ஆண்டவர் வழி நடத்தும். இந்த 3 தான் ஆசீர்வாதம். முதலாவதாக பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனுடைய நன்மைகளை பெற முடியாது. அந்த பரிசுத்தத்தை நாம் உருவாக்க முடியாது. ஆனால் நம்மை பரிசுத்தமாக்குற கர்த்தராக இருக்கிறார். லேவியராகமம் 20ஆம் அத்தியாயத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்கள் எனக்கேற்ற பரிசுத்தவர்களை இருப்பீர்களா என்று சொன்ன அதே கர்த்தர் நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாகுதலை நாடுவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பரிசுத்தம் இருக்கிறது, வார்த்தைகள் எவ்வளவு பரிசுத்தம் இருக்கிறது, சிந்தனைகள் எவ்வளவு பரிசுத்தம் இருக்கிறது, நோக்கங்கள் எவ்வளவு பரிசுத்தம் இருக்கிறது, செயல்பாடுகள் எவ்வளவு பரிசுத்தம் இருக்கிறது. மன சிந்தனையிலே கள்ளம் கபடமற்றவர்களாக வாழுகிறோமா? பொய்யற்றவர்களாக புரட்டற்றவர்களாக வாழுகிறோமா? இருதயத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான் வேதம் சொல்லுகிறதே. இந்த அடிப்படைக்கு வந்திருக்கிறோமா? மார்க்க சம்பந்தமான வழிபாடுகளோடு நம்ம இணைத்து கொண்டு ஜெபம், வேத வாசிப்போ, பிரசங்கங்கள், கூட்டங்கள், பக்தி ஒழுங்குகள், சுய கட்டுப்பாடுகள் என்று நிறைய காரியங்களை செய்து இவைகளை செய்வதனால நம்மை நாமே பக்தியாக எண்ணுகிறோம் அல்ல. பரிசுத்தமாகுதலை தேடுங்கள் என்றால் நாம் பரிசுத்தவான்களாகும்படி தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 7ஆம் அத்தியாயத்தினுடைய 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தப்பட கடவோம். பரிசுத்தமாகும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் யோசிப்போம், ஆண்டவரால் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா? இல்லைன்றா இன்றைக்கு ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டே இருக்கிறதில்ல, தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறதில்ல, கேட்டதை முதல்ல வாழ்க்கையில் பார்ப்போம். தொடர்ந்து விதைத்து கொண்டே இருக்கிறதில்ல, விதைத்த விதைக்கு என்னாச்சு அதை பார்ப்போம். 2வது, அனுதின வாழ்க்கையில் தேவனால் பலப்படுத்தப்பட வேண்டும். ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்துக்கு பலப்படுத்தப்பட வேண்டும். வாழ்க்கையில் வருகிற எல்லா அப் அண்ட் டவுன்ஸுக்கு மத்தியிலும், எல்லா துன்ப துயரங்களுக்கும் மத்தியிலும் வாழ்ந்து காட்டுவதற்கு எதுவாக தேவனால் பலப்படுத்தப்பட வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அப்போஸ்தலன் பவுல், என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு. அந்த பலத்தை தேடுங்கள். ஏதோ மத வழிபாடுகளை செய்வதல்ல, பூஜைகளை செய்வதல்ல, மார்க்க சம்பந்தமான நடவடிக்கைகள் ஈடுவதல்ல, அதற்கு அப்பாலே தாண்டி செல்லுங்கள். கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருங்கள், கிறிஸ்துவோட உறவை தேடுங்கள், அவராலே பலப்படுத்தப்படுங்கள். 3வது, வழிநடத்தப்படுங்கள். ரோமர் 8ஆம் அத்தியாயத்தினுடைய 14ஆம் வசனம் சொல்லுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் எல்லாரும் ஒரு கல்யாணம் சம்பந்தமான காரியம், ஒரு வேலை சம்பந்தமான காரியம், ஒரு தொழில் சம்பந்தமான காரியம், ஒரு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான காரியங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் வரமுடைய ஊழியக்காரர்கள் நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர் எத்தனை பேருடைய வாழ்க்கை முறையை பார்த்து சொல்லுவார்? ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது?
எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுவார்களோ அவர்கள் பிள்ளைகளாக இருக்கிறார். பிள்ளைகளுக்கு அப்பா தான் சொல்லணும். அப்பாவுடைய விருப்பம் எதுவென்பதை குறித்து அப்பாவுடைய வேலைக்காரர் சொல்லக்கூடாது. ஊழியக்காரெல்லாம் வேலைக்காரர்கள் தான். அப்பாவுக்கிட்டத்தில் வழிநடத்தில் பிள்ளைகள் தான் கேட்கணும். அப்பா நான் என்ன செய்யணும், இந்த வேலை சம்பந்தமா, இந்த தொழில் சம்பந்தமா, இந்த திருமண சம்பந்தமா, இல்லை இந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகிற சம்பந்தமா, இந்த நிலத்தை வாங்குற சம்பந்தம் என்ன செய்யணும், இதை அப்பாட்ட நாம தான் கேட்கணும். ஊழியக்காரர்கிட்ட போய் ஐயா கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஐயா, நான் இந்த வீட்டை வாங்கலாமா வாங்கக்கூடாதா. கிறிஸ்தவனுடைய பக்தி இந்த தேவ சித்தத்தை தேடுகிறதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வேறு எல்லாத்துலேயும் கோட்டை விட்டுருவாங்க. தேவ பக்தி நான் எதுவுமே தேவ சித்தப்படி எல்லாமே செய்கிறது கிடையாது. எதில் கடை வைக்கலாமா வைக்கக்கூடாதா, தொழில் தொடங்கலாமா தொடங்கக்கூடாதா, கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாது, பொண்ணை கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது, பையனுக்கு பொண்ணை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா, இதுக்கு தான் கேட்போம். மற்றபடி நாம் எல்லோரும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? நாம் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து காட்டி சாட்சிகளாக இருக்கணும். பரிசுத்தாவி நம்மையில் வரும், அப்பொழுது நாம் சாட்சிகளாக இருப்போம் பைபிள் சொல்லு. அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறோமா? வீடு வாங்குகிற சம்மந்தமான சித்தம் அறியணும், கல்யாண சம்மந்தமாக சித்தம் அறியணும், வெளிநாடு போகிற சம்மந்தமாக சித்தம் அறியணும். ஆனால் ஆண்டவருடைய பிரதான சித்தம் கல்வாரி சிலுவையில் இரத்தம் சிந்தி உருவாக்கி அந்த சித்தத்தை நம்ம ஆனர் பண்ணுறதில்ல. எனவே சரியான வழிகளுக்கு திரும்பும்படி ஆண்டவர் அழைக்கிறார். பாரம்பரிய ரீதியான பக்திகள் அல்ல, பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற பக்திக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அங்கே நாம் பரிசுத்தமாக்கப்படுவோம், அங்கே நாம் பலப்படுத்தப்படுவோம், அங்கே நாம் வழிநடத்தப்படுவோம். வாழ்க்கையினுடைய எல்லா சூழல்களிலும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் தேவ உறவோடும் வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் மன ரம்பியத்தோடும் வாழ்வோம். அந்த விதமான ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை தரும் ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாம் கிறிஸ்துக்குள் இருக்கிறது, கிறிஸ்துடைய ஐக்கியத்தில் இருக்கிறது, கிறிஸ்துடைய உறவில் இருக்கிறது. இந்த எல்லையை தாண்டி வேறு எங்கு சென்றாலும் ஆசீர்வாதம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் வாருங்கள், கிறிஸ்துவுக்குள் தேடுங்கள், கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருங்கள், கிறிஸ்துக்குள்ளே உங்களுடைய எல்லா நன்மைகளையும் தேடுங்கள். அங்குதான் உங்களுடைய ஆசீர்வாதம். அதற்கு ஒப்பு கொடுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஒரு நிமிடம் நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைய தினத்திலும் நாம் கேட்ட வார்த்தைகளின் அடிப்படையில் நாம் இவைகளை அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். பாரம்பரியங்கள் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கிறது. ஆனால் அதைவிட மிக மிக நல்ல விஷயங்களை பரிசுத்த வேதாகமும் சொல்லிக் கொடுக்கிறது. இன்றைக்கி நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? நிறைய பக்தியான காரியங்களை செய்வதனால நம்முடைய மனசுக்குள்ள ஒரு திருப்தி ஏற்படும். நான் ஆண்டவரை திருப்திப்படுத்தும்படியாக நிறைய காரியங்கள் செய்கிறேன். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, ஒரு மனிதனும் தன்னுடைய கிரியைகளினால் நீதிமான் ஆவதில்லை. நம்முடைய நீதிகளெல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தைகள் போல இருக்கிறது. கிறிஸ்துவை மையமாக கொண்ட ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவினாலே பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவினாலே அனுதின ஜீவிதத்திலே பலப்படுத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவினாலே எல்லா சொல்லும் வழிநடத்தப்படுகிற ஒரு வாழ்க்கை, அதுதான் உண்மையான ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அதுதான் நம்மை சாட்சிகளை நிறுத்துகிறது. அதுதான் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறது. அவ்விதமான வாழ்க்கையை தேட அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய சமாதானம் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய சந்தோஷம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய நம்பிக்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய வலிமை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தம் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேடுங்கள். அவரோடு இணைந்த ஒரு ஜீவிதத்திற்கு வாருங்கள். நல்ல திராட்சை செடியாக அவரோடு நாம் இணைக்கப்பட்டால் நாம் கனி கொடுப்பது நிச்சயம், கனி கொடுப்பது நிச்சயம். அவருடைய சந்தோஷம், அவருடைய சமாதானம் நம்முடைய நிலைத்திருக்கும். இன்றைக்கு நாம் எத்தனையோ நாட்களாக ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ வருடங்களாக லெந்து காலங்களை ஆசரித்து கொண்டிருக்கிறோம். வாட்ஸ் அவுட்கம் என்னவென்பதை பார்ப்போம். இன்றைக்கு நாம் விளைவுகளை பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நேர்மையாக என்ன பெற்றிருக்கிறோம், இதுவரையில் அடைந்தது என்ன, நம்மை தற்பரிசோதனை செய்து எந்த அளவிற்கு நம்மை கண்டறிந்திருக்கிறோம், எவ்வளவு வாழ்க்கை மாற்றம் பெற்றிருக்கிறோம், ஆண்டுடைய சமூகத்தில் ஆராய்ந்து பார்ப்போம். இல்லை என்றால் தேவன் நம்மை நமக்கு அறிவிக்கும்படியாக காண்பிக்கும்படியாக ஜெபிப்போம். ஒரு ஏசாயா தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் நின்ற பொழுது அவனிடத்தில் இருந்த ஒரு குறை கண்டுபிடிக்கப்பட்டது போல நாம் தேவ சமூகத்தில் நிற்போம். ஆண்டவர் நமக்கு யார் என்று காண்பிக்கட்டும். அந்த ஆண்டவரை சார்ந்து கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் கழுவப்படுவதற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். பாவம் நீங்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேடுவோம். பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேடுவோம். தினசரி தேவனால் பலப்படுத்த ஒரு வாழ்க்கையை தேடுவோம். அந்த வாழ்க்கையினுடைய விளைவு நமக்கும் ஆசீர்வாதம், நம்முடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதம், நாம் வாழுகிற சமூகத்தில் அநேகருக்கு ஆசீர்வாதம். அதுவே தேவனுக்கும் மகிமை. அவ்விதமாக நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய தவறுகளை, பாவங்களை, குறைவுகளை, குற்றங்களை உணர்ந்து ஆண்டவரை நாம் தேடுவோமா?
தேவன் நமக்கு கொடுத்த எத்தனையோ சந்தர்ப்பங்களை நாம் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் இன்றைய தினம் அவர் கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம். இனி ஒரு நாள் நமக்கு வேத வார்த்தைகளை கேட்கலாம், இன்னும் ஒரு நாள் தேவ செய்தியை கேட்கலாம் என்ற விதமான காரியங்களை நாம் முழுமையாக நம்ப முடியாது. நாம் கேட்பதற்கு இதுவே கடைசி தருணமாக இருக்கலாம். இன்றைய தினம் ஆண்டவருக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். இதுவே ரட்சணை காலம், இதுவே அனுகிரக காலம், இதுவே நம்மை ஆராய்ந்து பார்த்து தேவன் ஒப்புக் கொடுக்க வேண்டிய காலம். உங்கள் வாழ்க்கையினுடைய கேள்விகளுக்கு அங்கே பதில் உண்டு, உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு. உங்களுடைய சமாதானமற்ற வாழ்க்கையின் பின்னாலே ஆண்டோடைய கிருபை வந்து உங்களுக்காக செயல்படும். நிச்சயமாக கிறிஸ்துவுக்குள் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை காண்பீர்கள். நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை ஒப்புக் கொடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சுயமென்னில் சாம்பலாய் மாற சொத்தாவியே ஆனல் மோட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவீர். கல்வாரியின் அன்பினையே கண்டோவிரை தோடி வந்தே. கல்வாரியின் அன்பினையே கண்டோவிரை தோடி வந்தே. கழுவோம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவோம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரை, இந்த நாளிலும் எங்களோடு பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய கிருபைகள் பெருக வேண்டும், உம்முடைய இரக்கங்கள் பெருக வேண்டும், உம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும். எத்தனையோ தேவைகள், எத்தனையோ நெருக்கங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ மனவேதனையான காரியங்கள், இவைகளுக்குள் மத்தியில் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இன்றைய தினம் ஒவ்வொருடைய வாழ்வின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவரை தங்களை ஆராய்ந்து பார்த்து தங்களை முழுமையாக உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மிடத்திலிருந்தே நன்மைகளை தேடுகிற, உம்மிடத்திலிருந்தே ஆசீர்வாதங்களை தேடுகிற, உம்முடைய ஐக்கியத்தின் மூலமாக சமாதான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுகிரகத்தினை வழிநடத்தி செல்ல வேண்டும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே, உண்மையான ஆவிக்குரிய அனுபவங்கள் ஒவ்வொரு இடத்திலும் உருவாகி கனி கொடுத்து பிரகாசித்து கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டு இவ்விதமாக தங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு பதில் ஆசீர்வதிக்கப்பட்டதாக விளங்க ஆண்டவர் ஒவ்வொரு வழிநடத்த ஜெபிக்கிறோம். அநேகர் தங்களை ரட்சிப்புக்கு ஒப்புக் கொடுக்க, அநேகர் தங்களை மனம் திரும்புவதற்கு ஒப்புக் கொடுக்க, அநேகர் தங்களை வாழ்க்கை மாற்றத்துக்கு ஒப்புக் கொடுக்க, அநேகர் தங்களை பரிசுத்தமாக ஒப்புக் கொடுக்க, அநேகர் தங்களை கர்த்தருடைய ஐக்கியத்திற்கு ஒப்புக் கொடுக்க கர்த்தர் தாமே அவளை வழிநடத்துவீர்களாக. அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையில மேன்மை மகிமையான காரியங்களை காண உதவி செய்யும். அனைவரோடு தெய்வ கிருபை பிரசன்னம் ஆளுகை செய்வதாக, வழிநடத்துவதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.